அப்பா என்ன இறங்கணும் தந்தையை தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? கிட்டத்தட்ட ஐட்டு செல்ல சொன்னீங்க, அரைச்சந்திரனை பார்க்க சொன்னீங்க. எங்களை தெரிந்த ஆடல் பாடலை அவர்களுக்காக ஆடி பாடி அரங்கேற்றம் செய்தோம். ஆமா அன்னவர் அதுக்கு போய் போற ஆடை ஆபரணம்லாம் வாரி வாரி வழங்குறார் தந்தையே. உண்மைதான் தந்தையே. இல்லப்பா உங்க பிள்ளை இல்லவா புளிக்கு பிறந்தது பூனையாக முடியுமா? பண்ணிக்கு பிறந்தது பேச்சோட பேச்ச வந்துருச்சுப்பா. யார் பண்ணி பிறந்தது? 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 இல்லப்பா ஒரு பேச்சோட பேச்ச வந்துச்சு. பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் எங்க கூட ஒட்டி பிறந்தது. உங்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை. உங்க பட்டத்து சந்திரமதி போல எங்க இருவரை திருமணத்தை கேட்டது தந்தையே. ஆமாப்பா கூப்பிடுங்க மாப்பிள்ளையே. என்னது தேடா என்ன பாடி இப்படி போட்டிருக்க? என் கண்ணு என் கண்ணு என் அமாவாசை உதித்து யாரு உனக்கு பின்னால இடம் போடுவாங்க போட யாரா போறாங்க? பரதேசி உனக்கு மண்டபத்துல யாரா பரதேசியில பரதேசியில பிச்சை எடுக்கிற பரதேசி? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? செண்டுலாம் அடிச்சுட்டு வந்தா எல்லாத்தையும் அடிச்சுட்டேன். தம்பி இல்லையா 500 ரூபா அந்த செண்டு கொய்த்துல இருந்து கொண்டாரு. கொய்த்துல இருந்தா இவனும் படுக்க மாட்டான் என்னையும் படுக்க விட மாட்டான். கொல்ல பக்கத்துல இடம் போட்டுருப்பாங்க போ. யாருக்குள்ள வேணாலும் உள்ள விட்டது அவனை சொல்லி தப்பே இல்லை. ஏன் நக்குமா நானே 48 ராணு தோசை வந்து நம்பி நம்பிதான் 45,000 மீனாட்சியில அப்புறம் என்ன நடக்கிறது? 42 வருஷமா தாலி பக்தி எல்லாமே இப்பதான் கட்டிருக்காங்க. இவனு படுத்த உங்களுடைய அனுமதி இல்லாமல் இவன் எப்படி ரெண்டு ஐட்டத்தை இந்த சாம்பியர் தர்றான். ஆனா அவனுக்கு சரியான உன்னை முன்னே தெரியாது பின்னே தெரியாது. எங்க அப்பா இருக்கும்போது எங்க தெரியல உனக்கு பேச்சு. அப்பா நான் அயோத்தி மாமன்னன் உங்களுக்கு மறந்தவரை கேட்டேன். முதல் இரவுக்கு உங்க 2 பேரும் தானே வர சொன்னேன். இந்த முனியாண்டி ஏமாற்றி சொன்னது எங்க அப்பா. இவன் முனியாண்டி இவர் எங்க அப்பா. ஐயா அப்பாவா? என் மாமனாரா? மாமா ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டியதான். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முடிய இருக்க வந்து ஒரு வேண்டுதல். கல்யாணம் தான் முடிச்சு போச்சுல போய் சந்திச்சுடுவான். என்ன பண்ணணும்? மாமா ஆசை மாமானு கூப்பிடுறதா இல்ல மசிறு மாமானு கூப்பிடுறதா? மூச்சில மசிறு இருக்கா இல்ல மசிறுக்குள்ள மூச்சி இருக்கான்னு தெரிய மாட்டேன். பாரு எங்க அப்பா கோமணத்திலே கொடியவர். சரி மாமா 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 வந்தனமே ஐயா மாமா வந்தனமே அப்பா கிரேட்டர் என்னடா அவன் கொண்டு பின்னால போய் குடும்பமே இப்படிதான் இருக்குமோ? கோபம் கிளம்புதே
அங்கிருந்து கோபம் கிளம்புது. மானத்தை இல்ல மனசா நடிச்சான் ஆண்டவ மனசு மக்கா வடிச்சான். அவருக்கு மண்டையில பசுதான் படைச்சான். மாமா 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 கும்பிடுற மாமா 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 ஹீரோ பண்றாங்க. ஹீரோ போட்டா இங்க கீரை போட்ட கடையில இருக்கு. மாப்பிள்ளையா? பேச்சு பேச்சா இருக்கணும். ஐயோ ஆமா அப்பா. அவன் என்ன ஆமா பாப்பா. அப்ப எனக்கு தெரியாம நீங்க அவனை பண்ணீங்கள. ஐயோ, உங்களுக்கு தெரியாம நாங்க யாருமே பண்ணல. என்னையா அவர் யாருன்னு தெரியல, வழிபக்கனா இருப்பான். உங்களுக்கு தெரியாம நாங்க யாரையுமே செய்ய மாட்டோம். அப்பா வச்சுட்டு எப்படி பொண்ணுங்க செய்யுங்க. அப்பா பேச்சு பேச்சாருமே பஞ்சாயத்துல பேசுறது. ஓ பொண்ணை நான் செய்யறதா இருந்தா கீரை பொண்ணா வரணும். உன்னை எவன்டா யாரு நீயே பிச்சை எடுக்கிற பரதை பைய உனக்கு எவன் கொடுக்குறான்னா இல்ல பரவாயில்லை. யாரை பார்த்தா பண்ணி பாருங்க. எவ்வளவு இது மாதிரி பொய்ச்சு சட்டை. ஐயோ என்ன மாப்பிள்ளை எடுத்தா இவன் நிறுவனம் சாப்பிட்டாரு போட்டுக்கணும். இந்த மாதிரி உள்ள விட்டு போடுறேன். எவ்வளவு போடலையா? எனக்கு பொண்ணு வர அப்பா குழந்தைகளா? அப்பா யார் இவன்? அவன் வழிபக்கனா இருப்பானப்பா. உங்களுடைய அனுமதி இல்லாமல் எப்படி வந்தான்? தெரியவரப்பா. நேசமா உனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? நேசமா உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. யாரு? யாரு? இன்னைக்கு வீடு காட்டாத. யாரு? கீழே அடிக்கணும். திருமணம் செய்து கொண்டாரா இல்லையா? இல்ல தந்தையே. பிறகு தன் தாட்டை விட பிறர் மாதிரிகளை தாயாகவும் நன்றாக மதிக்கக்கூடியவன். உங்க இருவரையும் திருமணம் செய்து விட்டால் அந்த திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டான். திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டானா? ஆமாம் அப்பா. பிறகு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு கோபம் கிளம்பிடுச்சு. உங்களை மாதிரி இந்த அழுத்தத்தை பார்த்தா இந்த மாதிரி சாமியார் கூட இப்படிதான் வரும். ஏங்க? அவன் சும்மாதான் இருக்கான். அது கிளம்புது. உடம்பு சரியில்லை. நான் வந்து பாரு. நீ இருப்பன்னு தெரியாம விட்டுட்ட. என்ன விட்டு என் தெய்வமே உனக்கு ஒரு கும்பிடு உன் தொகுதிக்கு ஒரு கும்பிடு. நான் தெய்வமா? யாரு? நான் தெய்வமா? அவன் தெய்வமே. அப்பா அது என்ன முடியல சுருக்கு முடியாம இருக்கு. இல்ல 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 இப்ப எதுக்கு வந்த நீ? இப்ப இல்ல இது ரெண்டும் உன் பொண்ணு தானே? ஆமா. உன்னை அப்பா அப்பாங்குத அது யாருக்கு தெரிஞ்சுக்கலாம். யா. ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? எங்க அப்பா தான். வேணா எங்க அப்பாவை எங்க பக்கத்துல வச்சு நின்னு பாருங்க. ஆ? இந்த ரெண்டு பேருக்கும் ஆ. இந்த ஜென்மத்துல இருக்கிறது ஏய், ஜோஜோ. எவன் இருக்கிற? ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு தான் நான் சொல்றேன். நான் சொல்றேன். யாரு நீ சொல்றியா? நான் சொல்றதான்டா. என்ன அப்படிதான்டா இருக்கும். எப்படி சொல்றீங்க? அப்படிதான்டா. ரெண்டாவது மட்டும்தான். சும்மா அப்படிதான்டா இருக்கும். எப்படி எப்படி ஏன் கேட்ட வர? நான் சொல்றதான்டா. நான் சொல்றதான்டா. எப்படி கம்மியா நான் சொல்றதான்டா. என்ன சொல்றீங்க? ஏய் சசி நான் சொல்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க? நீ நான் ரெண்டு பேரும் தான். அப்படிதான்டா இருக்கும். எப்படி இருக்கா? அப்படிதான் அடி வாங்க இந்த உடம்புல தெம்புல. இல்லை நான் ரெண்டு பேரும் ஒரு பொண்ணுங்கிறேன். அந்த மாநகரமை கேட்டானா அந்த மாநகர அவன் ஏற்கனவே பொருட்களை போன மாதிரி போய்
காத்து வருது சாமி, காத்து. ஒப்பனுக்கு ஒரு ஆளை சேர்த்து விட்டா பொட்டிக்கார மாட்டேன். காத்து சாமி, காத்து. எப்படி கொச கொசன்னு இருக்காது. எப்படி இந்த சிறு மனுஷன் எப்படி குடும்பம் நடத்துறீங்க? எங்க அப்பா அம்மா பாசமே உள்ளவர். போய் படுனே. இவ்வளவுக்கும் காரணம் இவ்வளவுக்கும் காரணம் யாரு? நீங்க இடம் கொடுக்காம இடம் கொடுக்காம எப்படி இருந்தான்? எப்படி இருந்தான்? கொண்டாந்து கொடுத்த தென்னை வர இங்க வர்றா. கொண்டாந்து கொடுத்து தெண்டான் என் வர முடிச்சு. எப்படி வாழ்க்கை இந்த வரடா. அப்பா திருமணங்களை மறுத்து விட்டாலும் பரவாயில்லை, உங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த பூச்செடியை கொடையை கொடுங்க. இல்லப்பா, அந்த கொடையை எடுக்கவும் கொடுக்கவும் எனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு அண்ணவன் கொடையை கொடுக்க மறுத்து விட்டான். பூச்செடியை கொடையை கொடுக்க மறுத்து விட்டானா? ஆமாப்பா. அண்ணவன் கழுத்தில் வந்திருக்கும் அந்த பொண்ணு மாலை கேட்டேன். பொண்ணு மாலை? ஆமாப்பா. மாலை தானே கொடுத்துட்டு போனே. எங்க மாலை? அப்படியே மாலை கொடுத்திருந்தாங்க. எங்கே மாலை? கொடுத்திருந்தாங்க, காமிச்சிக்க மாட்டோமா? அண்ணவன் மாலை கொடுக்க மறுத்து விட்டான். என்ன? பொண்ணு மாலை கொடுக்க மறுத்து விட்டான்? ஆமாப்பா. பயணம் செய்தீர்கள். திருமணம் செஞ்சு கொண்டதாகவும் பூச்செடியை கொடுத்ததாகவும் பொண்ணு மாலை அணிந்ததாகவும் உங்க நாவினால் ஒரு பொய் சொல்லிவிடுங்கன்னு கேட்டோம். பொய் ஆமாப்பா. நிச்சயமாக சொல்லியிருப்பான். நிச்சயமாக சொல்லியிருப்பான். சொன்னானா? சொன்னானா? இல்லப்பா, அண்ணவன் பொய் சொல்லவும் மறுத்து விட்டான். பிறகு அண்ணவன் சிம்மாசனத்தை அமர்ந்திருந்தான். இந்த புறவர்கள் அந்த புறவர்கள் மடிபிடித்து வாதாடினோம். அண்ணவனுக்கு கோபம் இருந்து 5 மணி சவுக்கு எடுத்து எங்களை அடியத்தனம் அடித்தார் தந்தையே. என்ன? ஆமாப்பா. 5 மணி சவுக்கு எடுத்து உங்களை அடித்து விட்டான். அடிக்கும் போது சின்ன சாதி மாதம் என்றும் புரட்சி மாதம் என்றும் நீச மாதம் என்றும் வாடி போடி தவறாவத்தை சொல்லி சொல்லி அடித்தார் தந்தையே. குழந்தைகளா, நான் எடுத்து வந்த சமயத்தால் உங்களை எய்யோத்தியாமுறை அறிக்கை செய்தனால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை. நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் கிட்ட எடுத்து செல்ல வேண்டும். அயோத்தியாலயம் அண்ணவன் சிம்மாசனத்தை அமர்ந்திருப்பான். உங்க இடது பாதத்தை 8 உரைத்து அண்ணவன் முடியை இறக்க வேண்டும். இதோ ஒரு முடியை அப்பா பார்த்து பண்ணா விழுங்க. கேஜிக்கு கொண்டு வச்சா ஆமா. என்னாலே இழுக்க முடியல, நீ போய் சின்ன டம்ளர் இழுப்பியாடி. அப்பா, அது மட்டும் இல்லை தந்தையே, நாடு நகரம் 50 அரசத்தை கைப்பற்ற வேண்டும். அப்படியே செய்கிறேன். பிறகு மனைவி இருக்கிற ஒரே காரணத்தால் எங்க இருவரையும் திருமணம் மறுத்து விட்டான். மனைவரை மைந்தல் வரையா பிரிக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன். பிறகு செய்ய வேண்டும். மயான காக்க வேண்டும், மனசு சுமக்க வேண்டும். அண்ணவன் கூட இறக்கி விட்டு நம்ம காவி கொடி ஏற்ற வேண்டும். அண்ணவருடைய அரசு கூட இறக்கப்பட்டு நம்ம காவு கொடி ஏற்ற வேண்டும். ஆமாம் தந்தையே. எங்க இருவரையும் அடிக்கும் போது அந்த லோகிதாசன் கைகொட்டி நகைத்தான். என்ன? சின்ன குழந்தை அவன் கைகொட்டி நகைத்தான் தந்தையே. உங்களை அடிக்கும் பொழுது கைகொட்டி நகைத்தான். ஆமாமப்பா. அந்த நகைவதை என்ன செய்ய வேண்டும்? நல்ல பாம்பை விட்டு நறுக்கல் கடிக்க வேண்டும், படக்கட்டு சாக வேண்டும். நல்ல பாம்பை விட்டு கடிக்க செய்ய வேண்டும். ஆமாமப்பா. அப்படியே ஆடாடா ஆடாடா மனதா மனதா. இவன் எல்லாம் ஆமாங்கறா. எனக்கு கேள்வி இல்லடா. கை உடம்பா இங்க பாருங்க.
தங்கம் என் ராஜா. ஆனா இந்த உடம்புக்கு பிறக்க வேண்டிய பொண்ணு தாண்டா என்ன? ரெண்டு பெற்றிருக்கான் பாரு, ரெண்டா ரெண்டு குத்தி குட்டி மாதிரி. என் ஊர்லயும் ஒரு பொண்ணு பிறந்து கிடக்குமா வானா குச்சி மாதிரி கிடக்கு. பெற்றிருக்கான் பாரு. ஏய், இல்லைங்க கும்புறேன் சாமி. கும்புறேன் சாமியா? பேசுவோம் கும்புறேன் சாமி. என்ன பண்றது? சாமி, என்ன சாமி? இது ரெண்டும் உங்க பொண்ணு தானே? ஏன்? இல்ல நான் கைக்கு எடுக்கல. ஏன்? நான் தான் சொன்னேனே. இது, இந்த குடும்பமே இப்படிப்பட்ட குடும்பம். அது, அந்த குடும்பத்திலையும் வாய வைக்க வர்றான் பாரு. உன் பொண்ணு நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அது இப்படி இருக்குது. நான் இங்க ரெண்டும் உங்க பொண்ணு தானே? எது எப்படி? ஐயோ, இது ரெண்டும் உங்க பொண்ணு தானே? ஆமா. அது என்ன, நான் அங்க இருந்து பாக்குறேன் கூட்டத்துல இருந்து, அது ரெண்டும் ஒன்ன செய்யுங்குது. நீ செய்யறேங்கிற, நீங்க செய்யுங்க. என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். என்னமோ அந்த தேவதாசனை செய்யணும்னு சொன்னாங்கல்ல. தேவதாசனை பாம்பு கடிக்கணும்னு சொன்னிச்சு. ஆஹா, அது வேண்டாம் சாமி. ஏன்? ஏன்னா அவ பச்சை பிள்ளை, 5 வயசு பிள்ளை, என்ன நடக்குது? பிள்ளைலாம் பத்தியா இருப்பானா? பத்தியா? சாமி, சின்ன குழந்தை, விவரம் முடியாத வயசு. இதெல்லாம் அந்த சின்ன பிள்ளை கை தட்டி அப்படி சிரிச்சு விட்டாங்க. அவனை நல்ல பாம்பை விட்டு கடிக்க விடுறேன்னு சொல்றிய, அதெல்லாம் தப்பு சாமி. வேண்டாம் சாமி. ஏன்? அவன் நல்ல, அது வேண்டாம் சாமி. சின்ன அவனை கடிக்க விடான்னு சொல்றது நீ யாரு? வேண்டாங்கிற கடிக்க விடுவேன். கடிக்க விடுவியா? ஆமா. கடிக்கட்டும். அவன் நல்ல புள்ள, தேவதாசன் நல்ல புள்ள. அவனை நல்ல பாம்பு கடிக்கட்டும். அவனை நல்ல பாம்பு கடிக்கிறான். அதே நேரத்துல பொண்ணை விரிய புதுக்கும். உன் பொண்ணு ரெண்டு கூழ பாம்பு உழுது நக்கும். இங்க வா. அவன் நல்ல குழந்தை, நல்ல பாம்பு கடிக்கும். என்ன விரிய புட்டுக்கும். என் பிள்ளைங்கள கூழ பாம்பு உழுது நக்கும். கூட பாம்பு நக்கினாலும் பரவாயில்ல, நீ நக்காம இருந்தா போதும்போ. அதோட விடு. இந்த ஏரியா பக்கம் வரமாட்டேன். தந்தையே, வெற்றி நமக்கு. வென்று சென்று பாருங்க. குழந்தைகளா, அப்பா தெரிவித்த வார்த்தைகள் அத்தனை எனக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி ஆகட்டும். வெற்றியோடு செல்வார்கள். அப்படி ஆகட்டும் தந்தையே. என்ன ஆணவம் இருந்தால், என்ன அகமானம் இருந்தால், எத்தனை செவர் இருந்தால், என்னுடைய குழந்தைகளை ஏளனமாக பேசி இப்படி எட்டி உதைத்திருப்பார். வருகின்றேனடா, வருகின்றேன்.